நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குலத்தை காக்கும் கன்னி தெய்வ பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கன்னி பூஜையை நாம் ஏன் ஆடி மாதத்தில் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கன்னி பூஜை என்பது நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத நம் குலத்தில் பிறந்து ஆறுகளிலோ குளத்திலோ ஏரியிலோ இது போன்ற நீர்நிலைகளில் இருந்து உயிர் தியாகம் செய்த அல்லது ஏதேனும் நோய் நொடியிலேயோ அல்லது ஏதேனும் அசம்பாவிதத்தில் இறந்த மனமாகாத சிறிய கன்னி பெண்களை நினைத்து செய்யும் கன்னி பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது விசேஷம். ஏனென்றால் ஆதி பகவான் சூரியன் உச்சத்தில் இருக்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பித்ருக்காரனாகிய ஆதித்ய பகவானை நினைத்துதான் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வது, வழிபாடு செய்வது, தவசம் கொடுப்பது போன்ற அனைத்தும் சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து கொண்டே செய்கிறோம். இந்த கன்னி பூஜை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. அதாவது ஒரு சிலர் வழக்கத்தில் பனை ஓலை பெட்டி, அதாவது இளநார் பெட்டி என்றும் கூறுவது உண்டு. இதனை பூஜைக்கு பயன்படுத்தும் போது கன்னி பெட்டி என்றும் கூறுவது உண்டு. இந்த இளநார் பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு, சிற்றாடை அல்லது சேலை, கண்ணாடி, சீப்பு, வளையல் வைத்து பிச்சிப்பூ அல்லது மறிக்குழுந்து படைத்து சாம்பிராணி மணத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீர் தெளித்து கன்னியை வரவேற்று வழிபட வேண்டும். கன்னி பெட்டியை வைக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள பூப்படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சிறைக்கும். அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தினர் வேண்டுவர். தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தழைத்தோங்க செய்வதாக அவரிடம் இருந்து அருள்வாக்கு கும்பிடுபவர்களுக்கு கிடைக்கும். பின்னர் கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இந்த கன்னி பெட்டியை வைத்துவிட வேண்டும். முதல் ஆண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை மறு ஆண்டுதான் எடுக்க வேண்டும். கன்னி பெட்டியை அதிகாலையில் எடுக்கும்போது வீட்டை சுத்தம் செய்வார்கள். கன்னி பெட்டியை திறக்கும்போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளை விட்டிருந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை. அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு உடுத்த கொடுக்கலாம். துணியை தனது வீட்டில் மணமாகாத பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். அவர்கள் திருமணம் முடிந்து சென்றுவிட்டால் வேறு வீட்டு பெண், எனவே அவர்களுக்கு கன்னிக்கு கும்பிட்ட துணி கிடைக்காது. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கன்னிக்கு வணங்கிய துணியை கொடுக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்தின் பெண். தனது பொருள் கூட தனது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வங்களின் எழுதப்படாத சட்டம். பெரும்பாலும் ஒரு கன்னி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறது என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும், பேய் பிசாசு அண்டாது, நோய் நொடிகள் தீர்ந்துவிடும். பிறந்த குழந்தை திடீரென அழுதால் கூட கன்னிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கன்னி பயங்காட்டுகிறது என கிராமத்தில் பெரியவர்கள் சொல்லுவதை தற்போதும் காணலாம். கன்னி தன் தேவைகளை குழந்தை மூலமாக பூர்த்தி செய்து கொள்கிறது. குழந்தைகளுக்கு கல்வி, செல்வம் கிடைக்கவும் கன்னியை வணங்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. ஒருவர் தனது வீட்டில் உள்ள கன்னியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தினையும் தேடிப்போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பெரியோரின் கருத்து. கன்னிகளில் கதை பலவாறாக பேசப்பட்டு வருகிறது. அதில் பல கதை மனதை உருக்குவதாகவே உள்ளது. ஒரு குடும்பத்தில் தாய்க்கு தலைமகளாய் இருந்த சிறுமி ஒருவர் இறந்துவிட்டாள். வருடந்தோறும் இறந்த அந்த பெண்ணுக்கு பாவாடை சட்டை எடுத்து வைத்து கும்பிடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். 25 வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த பெண் தாயின் கனவில் தோன்றி, தாயே, எனக்கு 25 வயதாகி விட்டது. இன்னும் எனக்கு பாவாடை சட்டைதானா போதவில்லையே என கண்ணீர் மல்க கேட்டு அந்த ஆண்டு முதல் அவளுக்கு சேலை சட்டை வாங்கி வைத்து வணங்க ஆரம்பித்தனர். அந்த அளவுக்கு கன்னி தெய்வம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மறைந்து வாழும் குழந்தையாகவே வணங்கப்படுகிறது. ஒரு சில வீடுகளில் குழந்தைகள் இரவில் பயந்து அழுது கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை தென்மேற்கு மூலையில் கன்னி தெய்வத்திற்கு பூஜை போட்டு அந்த குழந்தையை அந்த இடத்தில் வைத்து எடுத்தால் பிரச்சனைகள் சரியாகும் என்று இன்றும் சொல்வதுண்டு. இது ஒரு முறை. இன்னும் ஒரு சிலர் வீட்டின் தென்மேற்கு பகுதியில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் என்ற இடத்தில் வட்டமாக மஞ்சள் பூசி
குங்குமம் வைத்து மேற்கூறிய பொருட்களை எல்லாம் வைத்து படையல் அமைத்து வழிபாடு செய்வார்கள். தென்மேற்கு பகுதியில் இடம் இல்லாதவர்கள் வீட்டின் நடுப்பகுதியில், அதாவது ஹாலில் அல்லது பூஜை அறையில் தனியே இது போன்ற மஞ்சள் குங்குமம் வைத்து படையல் போட்டும் வழிபடலாம். இன்னும் ஒரு சிலர் கிராமங்களில் 7 கல் வைத்து வழிபாடு செய்யும் முறையும் உண்டு. இந்த கன்னி தெய்வங்களை தாண்டி நாம் வழிபடக்கூடிய சில தெய்வங்கள் உண்டு. கன்னியம்மன், கன்னியாகுமரி கன்னியம்மன், பால திரிபுர சுந்தரி, அடுத்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், இப்படி அனைவரையும் சேர்த்தோ அல்லது நமக்கு தெரிந்த இஷ்ட தெய்வங்களையும் நினைத்தும் வழிபடலாம். இந்த கன்னி பூஜையை எப்பொழுதெல்லாம் செய்யலாம்? ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுவது விசேஷம். முதல் ஞாயிறு வழிபட முடியாதவர்கள் அடுத்தடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலோ வழிபடலாம். படையல் என்பது அவரவர் விருப்பப்படி வடை, பாயசம் சமைத்து இலை போட்டு பிரம்மாண்டமாய் வழிபடலாம். முடியாதவர்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான இனிப்பு பண்டங்களை வைத்தும் வழிபடலாம். இவ்வாறு வழிபாடு செய்து முடித்த பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கும் சிறிய பெண் குழந்தைகளையோ அல்லது நம் வீட்டில் உள்ள பூப்படையாத சிறிய பெண் குழந்தைகளை அழைத்தும் அந்த குழந்தையை கன்னி அம்மனாகவே பாவித்து பாதங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து சந்தன குங்குமம் இட்டு, முடிந்தவர்கள் அந்த குழந்தைகளுக்கு புதிய ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம். முடியாதவர்கள் குழந்தைகளுக்கு பிடித்தமான கண்மை, மருதாணி கோன் மற்றும் மேக்கப் சாதனங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவு வகைகளையும் உண்ண கொடுக்கலாம். இவ்வாறாக கன்னி பூஜையை எளிமையாகவும் செய்யலாம், பிரம்மாண்டமாகவும் செய்யலாம். இவ்வாறு வருடந்தோறும் கன்னி பூஜையை தொடர்ந்து செய்பவர்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியே. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.